வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்தது அந்த இயல் 4ல் தான் வலுவமைதி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? வலுவமைதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இலக்கண முறைப்படி பிழை உடையது. சரியா? இலக்கண முறைப்படி பிழையாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணம் கருதி நம்முடைய இலக்கண ஆசிரியர்கள் இது பிழை உடையது இல்லை, சரிதான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு தான் வலுவமைதின்னு பேர். ஏதோ ஒரு காரணத்தினால இது ஒன்றும் பிழை இல்லை, சரிதான் அப்படின்னு நம்முடைய இலக்கண ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்கு வலு அமைதின்னு பேர். ஆனால் பார்த்தா நமக்கு பிழையுடையது போல இருக்கும். ஓகேவா? அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். வலு அமைதி மொத்தம் 5 தான். வலு 7, வளநிலை 7, வலு அமைதி 5 தான். எதுலனா திணை, பாலிடம், காலம், மரபு. வினா விடை கிடையாது வலு அமைதியில். ஓகேவா? திணையில வலுவமைதி அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, திணை வலுவமைதி அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே தெரியும், இலக்கண ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு நம்ம சொல்லிட்டோம். சரியா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் அம்மை வந்தாள் அப்படின்னு மாட்டை பார்த்து சொல்றதான். மாடு தெரியாம இல்லையா? மாடுன்னா அகரிணை. என் அம்மை வந்தாள்னா யாரு? உயர்திணை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உயர்திணைய நம்ம அகரிணையில சொன்னோம்னா ஓகேவா, அது வலுவமை. அதுவும் நீங்க நல்லா பாருங்க, என் அம்மை வந்தால், அதாவது நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டியா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், ஆட்டுக்குட்டியா இருக்கட்டும், இதெல்லாம் அப்படி தன்னுடைய பிள்ளை மாதிரி வளர்ப்பாங்க. சரியா? அப்படி வளர்க்கும் போது ஆர்வம் மிகுதியில மகிழ்ச்சியினுடைய இதுல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கண்ணுக்குட்டியா இருக்கட்டும், இல்லை ஆட்டுக்குட்டியா இருக்கட்டும், வீட்டுக்கு வந்த உடனே என் அம்மா வந்துட்டா, என் அம்மா வந்துட்டான்னு சொல்லிட்டு அப்படி அள்ளி அணைப்பாங்க. அப்போ அப்படி சொல்லும்போது, இந்த ஆர்வம் மிகுதியில சொல்லும்போது என்னுடைய அம்மை வந்துட்டான்னு சொல்றாங்க இல்லையா? ஆக்சுவலா என் அம்மை வந்தாள்னு சொல்லும்போது, என் அம்மை வந்தாள்னா அது உயர்திணை. ஆனா அங்க வந்தது யாரு? அஃறிணை. யாரு? கண்ணுக்குட்டியோ, ஆட்டுக்குட்டியோ. ஓகேவா? அப்போ கண்ணுக்குட்டியோ, ஆட்டுக்குட்டியோ, மாட்டையோ பார்த்து என்னுடைய அம்மை வந்தாள் அப்படின்னு சொன்னா ஆக்சுவலா தப்பு தான். ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தினால ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால இது வலுவமைதி. ஓகேவா? சரியா? அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா, நிறைய கதைகள்ல எல்லாம் இந்த நம்ம விலங்குகள் பற்றிய கதைகள் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதுல எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நரியார் வந்தார், கிளியார் பேசினார். நரியார் வந்தார்னா நரிங்கிறது அஃறிணை. வந்தாருங்கிறது என்னது? வந்தாருங்கிறது என்னது? உயர்திணை. கிளியாருங்கிறது அஃறிணை, கிளி. புரியுதா? ஆனா பேசினார்னு சொல்லும்போது என்னது? உயர்திணை. ஆனா இது ஆக்சுவலா நமக்கு ஏற்கனவே அங்க படிச்சிருப்போம். வலு எப்படி? அஃறிணையில ஸ்டார்ட் பண்ணா அஃறிணையில தான் முடிக்கணும். உயர்திணையில ஸ்டார்ட் பண்ணா உயர்திணையில முடிக்கணும். அப்படி இல்லைன்னா அது வலுன்னு படிச்சிருக்கோம். ஆனா நீங்க பாருங்க, நம்ம கதைகள்ல எல்லாம் இதை பயன்படுத்தியிருப்பாங்க. சரியா? ஆனா எங்கேயுமே அது பிழைன்னு சொல்ல மாட்டாங்க. அதை நிறைய இதுல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஏன்னா இதுதான் நம்முடைய இலக்கண ஆசிரியர்கள் ஏதோ ஒரு காரணம் கருதி அது பிழை இல்லை அப்படின்னு ஏற்றுக்கிட்டதுனால தான் அது என்னது? வலு அமைதி. அப்போ அந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் என்னதுன்னா திணை வலு அமைதி. ஓகேவா? இன்னும் கூட சொல்லியிருப்பாங்க, நம்பியும் காளையும் சென்றனர். நம்பியும் காளையும் சென்றனர். நம்பிங்கிறது என்னது? ஆண்பால், உயர்திணை. காளைங்கிறது அஃறிணை. ஓகேவா? சென்றனர் சொன்னா புரியுதா? அப்போ காளை 2 பேரையும் சேர்த்து சொல்லும்போது சென்றனர் சொல்றாங்க. அப்ப இப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதனாலன்னா ஒரு மிகுதி, அதாவது உயர்வு கருதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதனால இப்படி நீங்க பார்த்துக்கங்க. இப்படி எல்லாம் வரக்கூடியது என்னது? திணை வலுவமைதி. அதுக்கப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பால். சரியா? பால் வலுவமைதி. பால்னா நமக்கு தெரியும், ஆண்பால், பெண்பால், பலர்பால். இதுதான் பால். அதுனா பால் 5 வகைப்படும். அதெல்லாம் படிச்சிருக்கோம். அப்ப நீங்க எப்படின்னா ஒரு பெண் பாலை, அதாவது ஒரு மகளை பார்த்து அம்மா, சில வீட்டுல பார்த்தீங்கன்னா ஆண்கள் இருக்க மாட்டாங்க, ஆண் குழந்தைகள் இருக்காது, பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கும். ஆனா அந்த பெண் குழந்தைய ஆண் குழந்தை மாதிரி போட்டு பவுடர்லாம் போட்டு சீவி சிங்காரிச்சு அப்படி வளர்ப்பாங்க. அதுதான் பெண் குழந்தை ஆண் குழந்தை மாதிரி. அப்போ அந்த பெண் குழந்தைய எப்படி சொல்லுவாங்கன்னா, கூப்பிடும்போது வாடா கண்ணா, வாடா ராசா, வாடா ராசா, வாடா ராசா, வாடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அன்பா மகிழ்ச்சியாட்ட அப்படி கூப்பிடுவாங்க. ஓகேவா? அப்போ ஆனா ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, வாடா கண்ணா, வாடா ராசான்னு யாரை சொல்லுவோம்னா, ஆண் மகனை தான் சொல்லும். ஆண் மகளை தான் சொல்லுது. இப்படி பெண் மகளை பார்த்து வாடா கண்ணா, வாடா ராசான்னு சொன்னா அது என்னது? பால் வலு. இதுதான். ஆனா இங்க அப்படி சொன்னா தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்முடைய இலக்கண ஆசிரியர்கள் ஏதோ ஒரு காரணம் கருதி அது பிழை இல்லை, சரிதான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஓகேவா? அதனால நம்ம என்னன்னா அது சொல்ற சில காரணம் என்னன்னா அப்படிதான் பெண்ணை ஆண் மாதிரி வளர்க்குறாங்க.
அப்படி வளர்க்கும்போது என்னுடைய அந்த ஆர்வம், மகிழ்ச்சியில, சந்தோஷத்துல என்ன சொல்லுவாங்க, "வாடா கண்ணா, வாடா ராசா" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது தப்பில்ல அப்படி சொல்லும்போது, தப்பில்ல அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதுக்கு பேர் வந்து வலு அமைதி. என்ன வலு அமைதி? பால் வலு அமைதி. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இடம். அடுத்து என்னது? இட வலு அமைதி. ஓகேவா? இட வலு அமைதினா, நமக்கே தெரியும் தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மையில ஸ்டார்ட் பண்ணா தன்மையில தான் முடிக்கணும். முன்னிலையில ஸ்டார்ட் பண்ணா முன்னிலையில முடிக்கணும். இதுதான். அத நம்ம தப்பா சொன்னோம்னா, அங்க என்ன ஆயிருது? பிழை ஆயிருது. சரியா? இங்க உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் குடுத்துருப்பாங்கன்னா, அ நம்மள பற்றி இப்ப நான் என்ன பற்றி மத்தவங்கள்ட்ட கூறும்போது, சரியா? நான் என்ன பற்றி மத்தவங்கள்ட்ட சொல்றேன். அப்படி சொல்லும்போது என்னது? அதாவது வந்து தன்மையில உள்ளத முன்னிலையில சொல்லலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் குடுத்துருப்பாங்கன்னா, இந்த மாறன்னு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன வச்சு சொல்றேன்னா, இந்த ஐயாத்துரை. சரியா? இல்லன்னா இந்த மாறன் புரியுதா? மத்தவங்கள்ட்ட சொல்லும்போது சொல்லுது. ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். ஏதோ ஒரு பிரச்சனைப்பா. அவன கல்லன்னு சொல்லியாங்க. இல்லன்னா பொய் சொல்லிட்டான்னு சொல்லியாங்க. அவன் என்ன சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன வந்து ஒருத்தன் பொய் சொல்லின்னு சொல்லியான். அப்ப நான் ஒரு நாள் சொல்லி மத்தவங்கள்ட்ட சொல்லும்போது எப்படி சொல்லேன்? இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். இந்த மாறன் அப்படின்னு சொல்லும்போது தன்மை. பொய் கூற மாட்டான்னு சொல்லும்போது என்னது? யார் மாட்டான்? அவன் மாட்டான். படர்க்கை வருது. இந்த மாறன்னு சொல்லி தன்மையில ஸ்டார்ட் பண்ணி, பொய் கூற மாட்டான்னு சொல்லும்போது எங்க போயிருதுன்னா, படர்க்கையில போயிருது. அவன் பொய் கூற மாட்டான் அப்படிங்கிற மாரி போகுது. அப்படி போகும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து என்னது? வலு. எதுக்கு இப்ப நம்ம இவ்வளவு தூரம் தெளிவா சொல்றோம்னா, நீங்க அந்த வலுவுக்கும், இதுக்கும் வந்து குழப்பக்கூடாது. இது வந்து வலு அமைதி. ஆக்சுவலா அப்படி சொன்னா வலு. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு பொய் கூற மாட்டான்னு சொன்னா அது வலு. எப்படி சொல்லணும்? இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டேன்னு சொல்லிடணும். அப்பதான் அது கரெக்ட். வளாநிலை. சரியா? பொய் கூற மாட்டான்னு சொன்னா வலு. ஆனா அது வலுவா? வலு அமைதி. ஏன் இது வலு அமைதி? ஏன் வலு அமைதி? நம்ம வந்து மத்தவங்கள்ட்ட இப்படி சில நேரங்கள்ல சொல்லும்போது நம்ம இப்படிதான் பேசுவோம். புரியுதா? அதனால அத வந்து இலக்கண ஆசிரியர்கள் வந்து பிழை இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? அதனால அதுக்கு வலு அமைதின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அடுத்தது எதுன்னா, கால வலு அமைதி. ஓகேவா? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். காலம் 3. அப்போ நிகழ்காலத்துல ஸ்டார்ட் பண்ணி நிகழ்காலத்துல தான் முடிக்கணும். புரியுதா? எதிர்காலத்துல ஸ்டார்ட் பண்ணா எதிர்காலத்துல முடிக்கணும். இது பிழைன்னு நமக்கு தெரியும். இப்போ வலு அமைதினா உங்களுக்கே தெரியும். பிழையுடையதா தான் இருக்கும். இலக்கண ஆசிரியர்களால ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து இது வலு அமைதி. இங்கேயும் நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்ம ஒரு பயணம் மேற்கொள்றோம். ஒரு இடத்துக்கு போறோம். அது இப்ப நான் சென்னைக்கு வந்து 1 வாரம் கழிச்சு போறேன். அப்படி நான் போற பயணம் வந்து உறுதி செய்யப்பட்டதா இருந்துச்சுன்னா, நம்ம வந்து என்ன சொல்லலாமான்னா, அ நி நிகழ்காலத்தில, எதிர்காலத்திலயும் மாத்தி சொல்லலாமா. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. அந்த எக்ஸாம்பிள வச்சு எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த வாரம் சென்னைக்கு குடியரசுத் தலைவர் வருகிறார். அடுத்த வாரம் சென்னைக்கு குடியரசுத் தலைவர் வருகிறார். அப்படி சொல்லணும். அடுத்த வாரம் சென்னைக்கு குடியரசுத் தலைவர் வருகிறார். அடுத்த வாரம் அப்படிங்கிறது எப்போ? எதிர்காலம் தானே. அடுத்த வாரம் சொல்லும்போது எதிர்காலம் தானே. சரியா? ஆனா குடியரசுத் தலைவர் வருகிறார். வருகிறாருங்கிறது என்னது? நிகழ்காலம். ஓகேவா? நல்லா பாருங்க. வருகிறாருங்கிறது வந்து நிகழ்காலம். ஆனா அடுத்த வாரம்னு சொல்லும்போது எதிர்காலம். அப்ப இது பிழையுடையது. ஆனா இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அது என்னன்னா, அந்த பயணம் அவர் வரக்கூடியது உறுதி செய்யப்பட்டது. அவர் வரக்கூடிய நிகழ்வு வந்து உறுதி செய்யப்பட்டதுனால, அத வந்து என்னதான் எதிர்காலத்துல உள்ளத கூட நிகழ்காலத்துல சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது. இதே நீங்க இங்கிலீஷ்ல பாருங்களேன் நான் சொல்றேன். இங்கிலீஷ்லயும் இதே மாரி இருக்கு. நீங்க அ டுமாரோ ஐ அம் கோயிங் டூ சென்னை. டுமாரோ ஐ அம் கோயிங் டூ சென்னை. டுமாரோங்கிறது என்னது? நாளை. சரியா? நாளை. ஆனா ஐ அம் கோயிங் டூ இன்னைக்கு. புரியுதா? நாளைக்கு தான் நான் போறேன். ஆனா ஐ அம் கோயிங் டூ சென்னைன்னு சொல்றேன். நாளைக்கு ஆனா டுமாரோ. இப்ப உங்களுக்கு புரியுதா கான்செப்ட்? அப்ப நான் நாளைக்கு அங்க போறேங்கிற இது உறுதி செய்யப்பட்டதுனால, அத வந்து இங்கிலீஷ்ல கூட நம்ம அப்படியே சொல்றாங்க. ஆக்சுவலா எப்படி சொல்லணும்? டுமாரோ ஐ வில் கோ டூ சென்னை தான் சொல்லணும். ஆனா டுமாரோ ஐ அம் கோயிங் டூ சென்னைன்னு சொன்னாலும் சரிதான். டுமாரோ ஐ வில் கோ டூன்னு சொன்னாலும் சென்னைன்னு சொன்னாலும் சரிதான். தப்பு கிடையாது. அதே மாரி தான் அடுத்த வாரம் குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகிறார்ன்னு சொன்னாலும் சரிதான். அடுத்த வாரம் குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருவார்ன்னு சொன்னாலும் சரிதான். புரியுதா? ஆனா அது வந்து சொல்லும்போது பிழையுடையது போல இருக்கு.
ஆனால் அது இலக்கண ஆசிரியர்களால் வந்து அது பிழையற்றது, பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுனால அது வந்து என்னது, கால வலுவமைதி. கால வலுவமைதி. இப்போ நான் வீட்டில் உட்காந்துருக்கிறேன். என்னுடைய நண்பர் வந்து என்ன விளையாட வான்னு கூப்பிட்றான். நான் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? அப்போ அவன் வான்னு சொல்லி கூப்பிடும்போது வெளியே இருந்து ரோட்டில் நின்று கூப்பிட்றான். நான் வீட்டுக்குள்ளார இருக்கேன். என்னை கூப்பிட்ட உடனே நான் சொல்கிறேன், இதோ வந்துட்டேன்னு சொல்கிறேன். புரியுதா? என்ன அவசரத்தில் நான் வந்து சொல்கிறேன். விரைவின் காரணமாக நான் இதோ வந்துட்டேன்னு சொல்கிறேன். ஆனால் நான் போயிட்டு நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இதோ வந்துட்டேன்னு சொல்கிறோம். வந்துட்டேன்னு என்ன அர்த்தம்? நான் வந்தாச்சுன்னு அர்த்தம். ஆனால் நான் போகிறேன்னா போகல. புரியுதா? அது எதனாலன்னா இப்படி தான். அந்த எது விரைவு கருதி வந்து நம்ம இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சில சூழல்களில் வந்து நம்ம அப்படி சொல்கிறது தப்பு இல்லை. அது வந்து கால வலுவமைதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக எதுன்னா மரபு வலுவமைதி. லாஸ்ட் எது, 5வது மரபு வலுவமைதி. நமக்கு ஏற்கனவே தெரியும் தென்னந்தோட்டம் அப்படின்னு சொன்னால் இதுதான் தப்பு தான், அப்படிதானே? ஆனால் அது வந்து பிழை உடையது, நம்முடைய ஆசிரியர்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை. அதனால தான் தென்னம் தோட்டம்னு சொன்னால் தப்பு, தென்னந்தோப்புன்னு தான் சொல்லணும். ஆனால் இங்கே பாரதியார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு செய்யுள்ள எழுதியிருக்காரு, கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக மரபு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குயில் வந்து கூவ தான் செய்யும். குயில் கூவும், மயில் அகவும், புரியுதா, புறா குணுகும், நாய் குரைக்கும், இப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம். இதுதான் மரபு. ஓகேவா? ஆனால் அவர் குயில் வந்து கூவ தானே செய்யும், கத்தும்னு சொல்லியிருக்காரு. எதில், செய்யுள்ள ஒரு செய்யுள்ள சொல்லியிருக்காரு. ஆனால் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அப்படி சொன்னதுனால அது வந்து பிழை இல்லைன்னு இங்கே வந்து தப்பு இல்லை, அவர் செய்யுள்ள எழுதியிருக்காரு, அது வந்து அப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு பார்த்தீங்கன்னா அதுக்காக தென்னந்தோட்டம்னு எழுதுனா சரியா அப்படின்னு பார்த்தா தப்பு தான். அது வந்து இலக்கண ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படலை. இது வந்து அதே மாதிரி இலக்கண ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது சரி இப்படி சொல்லலாம், அப்படி அந்த இதுக்கு லைனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே போல சில நேரங்களில் மிகைப்பட கூறும்போது நம்ம சொல்லுவோம் மழை பொழியும், மழை பொழியும் அப்படிங்கிறதெல்லாம் சுழியமில்ல மழை பொழியுங்கிறது வந்து மிகுதி கருதி சொல்றது. ஓகேவா? இப்படி சில இடங்கள்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோமா, மரபு வந்து மரபு சொற்கள் வந்து மயங்கி வரும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? மரபு சொற்கள் மயங்கி வரும்போது அது வந்து வலுவு அமைதியாக மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இங்கே மரபு சொல்லு கத்தும் குயில் ஓசை மயங்கி வந்திருக்கு, அதனால வந்து அது வந்து மரபு வலு அமைதியாட்டு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வலு அமைதி. புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? நன்றி.